அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது அவசர பண தேவையில இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை ஒரே ஒரு தடவை எழுதுங்க. நீங்க கேட்ட பணம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். பணத்தோட அருமை, பண கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அத்தனை பேருமே கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். ஆனா நமக்கு தேவையான நேரத்துல தேவையான பணம் கிடைக்கிறது இல்ல. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது உங்களோட எல்லா முயற்சிகளும் நீங்க பண்ணியும் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்காத போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்துங்க. அந்த நேரத்துல கடவுளே உங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்குது. ஏன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கிராப்அவே நம்பர் பத்தி நம்ம பார்க்க போறோம். கிராப்அவே நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஈர்ப்பு விதி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நம்பர். கிராப்அவே நம்பர் அப்படிங்கிறது நம்ம கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, 9 கோள்கள் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நம்ம ராசி நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரோட கூட்டுத்தொகை சேரும்போது அந்த கிரகங்களோட சக்தி நமக்கு கிடைக்கணுவாங்க. அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா நியூமராலஜி உங்களுக்கு இருக்குமே. நியூமராலஜி பத்தி நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க சொல்லிடுறேன். நம்ம பெயரோட ஒரு சின்ன ஒரு எழுத்தை மாற்றும் போது அந்த எழுத்துக்கு உண்டான அந்த நம்பரோட சக்தி ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆதிக்கம் என்ன பண்ணும், நமக்கு தேவையானதை நம்மகிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குமே. நீங்க கேட்கலாம், ஒரு நம்பருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு. சக்தி இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எண்களுக்கு மிகப்பெரிய அளவு பவர்னு சொல்லியிருக்காங்க. நிக்கோலஸ் டெஸ்லா இந்த உலகத்துல நம்ம பார்த்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட், புத்திசாலில அவரும் ஒருத்தர். அவர் சொன்னது எண்கள் தான் இந்த உலகத்தை ஆளுது அப்படின்னு. அவர் ஒரு நம்பரை உருவாக்கினார், அதுதான் 369. இந்த 369 தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் அப்படின்னு குறிப்பிட்டார். அதே போல முஸ்லிம்ஸ் கேட்டீங்கன்னா 786 இது அவங்களுடைய கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர் அப்படின்னு அவங்க முழுமையா நம்புறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 666 அப்படிங்கிறது சாத்தான் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர் அப்படின்னு கருதப்படுது. நம்மளதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த 13 இந்த மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு பேய்க்கான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கு. நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 108 அப்படின்னு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுனாலே ஒரு மண்டலம் செய்யுங்க, அதாவது 48 நாட்கள் செய்யுங்க. எந்த ஒரு மந்திரம் சொல்றதுனாலும் 108 முறை சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் எண்களின் அடிப்படையில தான் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எண்களோட கூட்டுத்தொகை சேரும்போது நமக்கு சக்தி வாய்ந்தா இருக்கும். மூன்றாவது, இதை நான் பண்றனால எனக்கு இது கிடைக்கும், இதை நான் பண்றனால எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம மனதோட சக்தியோட நம்ம மனதோட நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது நமக்கு நடக்குமே. ஸோ இந்த நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னதுதான், திரும்பியும் சொல்றேன். எனக்கு வேற வழியே இல்லை, நான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கேன், எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், ஸோ நான் இப்ப இதை அடையறதுக்கு என்ன வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. ஏன்னா இது ஒரே ஒரு டைம் தான் நீங்க பண்ண முடியும். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள் எடுத்திருந்தாலோ இல்ல அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலோ அல்லது ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்ல இருந்தாலோ ரொம்ப நெகட்டிவான சூழ்நிலை இருந்தாலோ உடல் ஏதாவது உபாதைகள் இருந்தாலோ இது மாதிரியான நேரத்தில் இதை செய்ய வேண்டாம். அப்போ உங்களோட மனம் தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம மனம் தெளிவில்லாமல் இருக்கும்போது நம்ம எதை செஞ்சாலுமே அது நமக்கு பலன் கொடுக்காது. மற்றபடி இது எப்பனாலும் செய்யலாம். இதை செய்யறதுக்கான சரியான நேரமும் இருக்கு. ஆனா நீங்க எந்த நேரம் வேணா பண்ணலாம். ஆனா சரியான நேரங்கள் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனதை அமைதிப்படுத்திக்கோங்க. ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோ படுத்துட்டோ எதுனாலும் நீங்க வரலாம். நல்லா அமைதியாயிட்டு நல்ல மூச்சு காற்றை உள்ள இழுத்து மூச்சு காற்றை வெளியிடுங்க. உங்களோட முழு கவனமே உங்களோட மூச்சு காற்றுல மட்டும்தான் இருக்கணுமே. உங்களோட மூச்சு காற்றுல உங்களோட முழு கவனம் செலுத்த மன அமைதி உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களோட மனம் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்ககிட்ட கையில கிடைச்சிருச்சு, அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வாங்க. நம்ம கிட்ட ஒரு பணம் இல்லாத ஒரு பணம் நம்ம கையில வந்துருச்சுன்னா எப்படிங்க அந்த ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயம் நடக்க போகுது. ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். நாளைக்கு காலையில நீங்க ஒரு கார் உங்க வீட்டுல நிக்க போகுது, நீங்க ஒரு காரை புக் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு காலைல வந்துடும், இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, என் கார் வந்துடும், அந்த காரில் அப்படி போ இப்படி ஒன்று சந்தோஷம். அதே மாதிரி தான் அந்த இது எப்படினாலும் உங்கள் லைஃப்பில் அது நடந்ததாக தீரப்போகுது. அதனால் அந்த நம்பிக்கை கொண்டு வந்துட்டு அந்த பணம் இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட அதை நினைக்க ஆரம்பிங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் மட்டும் கொண்டு வந்துங்க. எப்படியாவது அந்த ஃபீல் அந்த பணம் கையில் இருக்குங்கிற அந்த உணர்வை கொண்டு வந்து மனம் முழுக்க அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்த பிறகு ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க. பேனாவை எடுத்து உங்களோட உள்ளங்கையில 2 3 4 4 5 1 அப்படின்னு எழுதிட்டு ஒரே ஒரு டைம் எழுதிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடிக்கிட்டு திரும்பியும் அந்த பணம் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்தோட அமைதியா இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. அப்படி தூங்குனீங்கன்னா நீங்க கேட்ட பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். கோழி பிச்சுட்டுலாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு வேஸ்ல நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு சேருமே. அப்படி கிடைக்கக்கூடிய பணம் அந்த வே பாத்தீங்கன்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா
உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வேணும் கேட்டியே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது கிடைக்கிற நேரத்தில் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு டைம் ரொம்ப இக்கட்டான டைமில் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனை வர்றப்ப மட்டும் அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.